ஆன்மீக கூட்டத்தில் கல்வீச்சு, திமுக தான் காரணமா? ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகம் பொதுக்கூட்டத்தில் மது பாட்டில் வீசப்பட்டதா வெளியான செய்தி தற்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் குறித்து சமூக வலைதளங்கள்ல பல்வேறு தகவல்கள் வேகமா பரவி வருது. சிலர் இதை திட்டமிட்ட அரசியல் தாக்குதல் என்று கூற, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் மீது குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா இதற்கு எந்த ஆதாரமும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில உண்மையில என்ன நடந்தது என்பது முழுமையா புரிந்து கொள்ள இந்த சம்பவத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை நிதானமா பார்க்கிறது மிகவும் முக்கியமானது. இந்த பொதுக்கூட்டம் வில்லிவாக்கம் அயனாவரம் பகுதியில் நடைபெற்றிருக்கு. விஜய் தலைமையில உருவான இந்த கட்சி சமீப காலமா மக்கள் மத்தியில அதிக கவனம் பெற்றிருக்கு. அதனால இந்த கூட்டத்திலும் பெரும் திரளான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. பெண்கள், இளைஞர்கள், குடும்பங்கள் என பல தரப்பினரும் ஆர்வத்துடன் வந்திருந்தாங்க. மேடையில பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழல்ல கூட்டம் முழுவதும் ஒரு அரசியல் உற்சாகம் நிலவிட்டிருந்தது. அந்த நேரத்துல திடீர்னு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உடைந்த கண்ணாடி மது பாட்டில் ஒன்று வானிலிருந்து பறந்து வந்து கூட்டத்தின் நடுப்பகுதியில விழுந்திருக்கு. குறிப்பா அது பெண்கள் இருந்த பகுதிகளில் விழுந்ததா சொல்லப்படுது. இதனால அங்கிருந்தவங்க சில நொடிகள்ல பதற்றம் அடைஞ்சிருக்காங்க. அமைதியா நடந்துட்டு இருந்த கூட்டம் ஒரே நேரத்துல குழப்பமான சூழலா மாறி இருக்கு. சிலர் பயத்துல அங்கும் இங்கும் நகர பாதுகாப்பு பணியாளர்கள் உடனடியா நிலையை கட்டுப்படுத்த முயன்றாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே அங்கிருந்த சிலர் வீடியோ எடுத்தாங்க. மேலும் அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவ தொடங்கியிருக்கு. சில நிமிடங்கள்ல தாக்குதல், கல்வீச்சு, விஜய் கூட்டத்துல வன்முறை போன்ற தலைப்புகளோட செய்திகள் பரவுச்சு. இதனால மக்கள் மத்தியில மேலும் குழப்பம் ஏற்பட்டுச்சு. உண்மையிலே இது ஒரு பெரிய அரசியல் தாக்குதலா என்ற கேள்வி எழுந்துச்சு. சம்பவம் குறித்து உடனடியா போலீசார் விசாரணையை தொடங்கினாங்க. சம்பவம் நடந்த இடத்தை சுற்றி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுச்சு. அங்கிருந்த சாட்சிகள் கிட்ட விசாரணை நடத்தப்பட்டுச்சு. மேலும் அங்கிருந்த கட்டிடங்களும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. இந்த விசாரணையின் போது ஒரு முக்கிய தகவல் வெளிவந்திருக்கு. பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் ஒரு லாட்ஜ் இருந்திருக்கு. அந்த லாட்ஜில் இருந்த 2 பேர் குடிபோதையில் ஒருவரோட ஒருவர் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த சண்டையின் போது அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கண்ணாடி மது பாட்டில்களை எரிஞ்சிருக்காங்க. ஆனா அந்த பாட்டில் நேரா இலக்கு அடையாமல் தவறி வெளியில பறந்து வந்து பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்துக்குள்ள விழுந்திருக்கு என்கிறது காவல்துறை. ஆனா மக்கள் இதனை திட்டமிட்ட திமுகவோட பின்சதியாதான் பாக்குறாங்க. மேலும் இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த சண்டையில ஈடுபட்டிருந்த இருவரையும் போலீசார் கைது செஞ்சாச்சு. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருது. பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலும் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது வில்லிவாக்கம் டிவிக்கு பொதுக்கூட்டத்தில் மது பாட்டில் வீசப்பட்ட சம்பவம் உண்மையாக நடந்திருக்கு. ஆனா அது ஒரு திட்டமிட்ட அரசியல் தாக்குதல் இல்லை என்பது போலீசார் விசாரணையில தெளிவாக இருக்கு. அருகில் இருந்த இடத்துல ஏற்பட்ட குடிபோதை சண்டையின் விளைவா இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. சமூக வலைதளங்கள்ல பரவிய தகவலுடன் பலவும் மிகைப்படுத்தப்பட்டவை என்பதும் இதன் மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. இந்த சம்பவத்தை மேலும் விரிவா ஆய்வு செஞ்சா இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வா மட்டும் பார்க்க முடியும் என்பது தெளிவாகுது. தற்போது தமிழ்நாட்டில் நடைபெற்று வர அரசியல் சூழ்நிலையில எந்த ஒரு சிறிய சம்பவமும் பெரிதாக மாறும் வாய்ப்பு இருக்கு. குறிப்பா தமிழக வெற்றி கழகம் போன்ற புதிய அரசியல் கட்சிகள் மக்கள் மத்தியில தங்களை நிலைநிறுத்த முயற்சி செய்யற நேரத்துல இவ்வாறான சம்பவங்கள் அதிக கவனத்தை இருக்குது. இதனால ஒரு சாதாரண விபத்து கூட அரசியல் கோணத்துல பார்க்கப்படும் நிலை உருவாகி இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு பல்வேறு அரசியல் தரப்பினரும் தங்களோட கருத்துக்களை வெளியிட தொடங்கியிருக்காங்க. சிலர் பாதுகாப்பு குறைபாடுகளை சுட்டி காட்டியும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்கள்ல போதுமான போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தியிருக்காங்க. குறிப்பா பெண்கள் மற்றும் குடும்பங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள்ல பாதுகாப்பு மிக முக்கியமானதா கருதப்படுது. இந்த சம்பவம் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கு. மேலும் சமூக வலைதளங்கள்ல இந்த சம்பவம் எப்படி பரவுச்சு என்பதையும் கவனிக்க வேண்டியது முக்கியம். ஒரு சில வினாடிகள்ல பதிவு செய்யப்பட்ட வீடியோ சில நிமிடங்கள்லயே ஆயிரக்கணக்கான மக்கள் கிட்ட சென்றடைஞ்சது. அந்த வீடியோவோட சேர்ந்து எழுதப்பட்ட விளக்கங்கள் உண்மையை விட அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. தாக்குதல், வன்முறை, அரசியல் சதி போன்ற வார்த்தைகள் மக்கள் மனதில் அச்சத்தையும் கோபத்தையும் உருவாக்குச்சு. ஆனா பின்னர் வெளிவந்த தகவல்கள் அந்த ஆரம்ப கருத்துக்களை முற்றிலும் மாற்றிருச்சு. இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தகவல் பரவல் வேகம் அதிகரிச்சாலும் உண்மை வெளிவருவதற்கு நேரம் எடுக்கிறதுங்கிறது தான்.
அதனால எந்த ஒரு சம்பவத்தையும் உடனே முடிவு செஞ்சிடாம அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இது போன்ற சூழ்நிலைகள்ல பொறுமை மற்றும் பகுத்தறிவு மிக முக்கியமானவை. இந்த சம்பவத்துல போலீசார் எடுத்த நடவடிக்கைகளும் குறிப்பிடத்தக்கது. சம்பவம் நடந்த உடனே அவர்கள் துரிதமா செயல்பட்டு காரணத்தையும் கண்டறிஞ்சிருக்காங்க. அருகில் இருந்த லாட்ஜில் நடந்த சண்டையை அடையாளம் கண்டு அதுல ஈடுபட்டவர்களை கைது செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா சம்பவம் மேலும் பெரிதா மாறாம கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இது சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதுகாப்புல இருக்க அமைப்புகளின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுது. இதே நேரத்துல இந்த சம்பவம் பொதுக்கூட்டங்கள் நடக்கிற முறையை சிந்திக்க வைக்குது. பெரிய அளவிலான கூட்டங்களை நடத்தும் போது சுற்றுப்புற சூழலையும் கணக்கில் எடுக்கணும். அருகில் இருக்க கட்டிடங்கள், பொதுமக்கள் இயக்கம், போக்குவரத்து நிலைமை மற்றும் பாதுகாப்பு வளங்கள் போன்ற அனைத்தையும் முன்கூட்டியே ஆய்வு செய்யப்படணும். இவ்வாறு முழுமையான திட்டமிடல் இருந்தால் இது போன்ற எதிர்பாராத சம்பவங்களை தவிர்க்கலாம். அதே போல மக்கள் தரப்பிலும் ஒரு பொறுப்பு இருக்கு. எந்த ஒரு வீடியோவையும் அல்லது செய்தியையும் உடனே பகிராம அது உண்மையா என்பதை சரிபார்க்கணும். தவறான தகவல்களை பகிர்றது தேவையற்ற பதற்றத்தையும் குழப்பத்தையும் உருவாக்கும். குறிப்பா அரசியல் சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள்ல இது மிகவும் முக்கியமானது. இந்த சம்பவம் குறித்து சிலர் அரசியல் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் மீது சில சமூக வலைதள பதிவுகள்ல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுவரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ ஆதாரமும் வெளிப்படுத்தல, மேலும் உறுதிப்படுத்தப்படல. இதனால இத்தகைய குற்றச்சாட்டுகள்ல உறுதி செய்யப்பட்ட தகவலா பார்க்க முடியாது. இது போன்ற விஷயங்கள்ல பொறுப்புடன் பேசுறது ரொம்பவே அவசியம். மேலும் விஜய் தலைமையிலான அரசியல் பயணம் தற்போது மக்கள் மத்தியில் அதிக கவனம் பெறுது. இந்த நிலையில அவரோட பொதுக்கூட்டங்கள் மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் அனைத்தும் மிக நெருக்கமாக கவனிக்கப்படுது. இதனால எந்த ஒரு சிறிய சம்பவமும் பெரிதா பேசப்படும் நிலை உருவாகுது. இது அரசியல்ல இயல்பான ஒன்றா இருந்தாலும் உண்மையை புரிந்து கொள்ளும் முயற்சி அவசியம். இந்த சம்பவ முடிவில் நமக்கு ஒரு முக்கியமான உண்மை நினைவூட்டுது. அது என்னன்னா, உண்மை மற்றும் வதந்தி ஆகிய இரண்டிற்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை அறிது. ஒரு சம்பவம் நடந்த உடனே அதன் மீது பல கதைகள் உருவாகலாம். ஆனா அந்த கதைகள்ல எது உண்மை என்பதை கண்டறிவதுதான் முக்கியம். அதற்கு நம்பகமான ஆதாரங்கள், அதிகாரப்பூர்வ தகவல்கள் மற்றும் பகுத்தறிவு ஆகியவை தேவைப்படுது. முடிவா, வெள்ளிவாக்கம் பொதுக்கூட்டத்தில் நடந்த மது பாட்டில் சம்பவம் ஒரு பெரிய அரசியல் தாக்குதல் இல்லை, அது ஒரு தற்செயலான நிகழ்வு என்பது தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் தெளிவாகியிருக்கு. ஆனால் அது சமூக வலைத்தளங்கள்ல எப்படி பெரிதா மாற்றப்பட்டது என்பதும் ஈக்குவலி முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாம இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் மற்றும் ஊடகங்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ளணும். இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க அனைவரும் இணைந்து செயல்படுவதுதான் ஒரே தீர்வாகும்.